அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வரக்கூடிய சனி பெயர்ச்சி 2025 மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி ஆகுது. இந்த சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு கர்ம சனி வந்து அதாவது மார்ச் மாதம் வந்து பெயர்ச்சி ஆகக்கூடிய சனி அடுத்த 2.5 வருஷம் வந்து மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானத்தில் இருக்கும். இந்த கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன மாதிரியான பலன்களை மிதுன ராசிக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல கர்மஸ்தானத்தில் சனி இருக்கிறது நல்லதா கெட்டதா, அதன் முதன்மையான கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு பதில் தெரிஞ்சாதான் அடுத்த 2.5 வருஷம் மிதுன ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதாவது கர்மஸ்தானம்னா என்ன அப்படின்னா 10ஆம் வீடு. 10ஆம் வீட்டில் சனி இருக்கும்போதே என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நல்ல விஷயம்தான். அதில் தீமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நல்ல பலன்கள் தான் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா 10 தான் தொழில் ஸ்தானம், தொழில் பாவம்னு சொல்லுவோம். 10ல் ஒரு பாவியானது இருக்கிறோம் அப்படின்னா 10ஆம் வீட்டில் ஏதாவது ஒரு பாவினா ஏதாவது ஒரு கெட்ட கிரகமாவது இருக்க பரவாயில்லை. இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ல் ஒரு பாவி இருந்தால் கூட இந்த பாவி பொழைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொழில் ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே அந்த ஜாதகர் ஏதோ ஒரு தொழில் பண்ணி வாழ்க்கையே ஓட்டுவார். நம்ம ஜீவனத்தை நடத்துறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னா, ஏதாவது தொழில், ஏதாவது வேலைக்கு போய், இல்லை ஏதாவது வியாபாரம் பண்ணி, இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் லைஃப் ஓட்டுறதுக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடியது தொழில்தான். அந்த தொழில் பாவத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் போதும் பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த தொழில் ஸ்தானத்தில் மிதுன ராசிக்கு சனி இருக்கிறதால தொழில்காரகன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்காரகனே சனிதான். தொழில்காரகன் தொழில் பாவத்தில் இருக்கிறது 10ஆம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, தொழில் முன்னேற்றத்தை டெஃபனிட்டாக கொடுக்கும். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. தொழிலுக்கு முக்கியமான கிரகமே இந்த சனிதான். சனியை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளி கிரகம். அது உழைப்பு ஸ்தானமாகிய 10ஆம் வீட்டில் வரும்போது அதிகமாக உழைப்பாங்க, அதிகப்படியான முயற்சி எடுப்பாங்க. இப்போ மிதுன ராசிக்காரவங்க சில மாதம் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் வேலை இல்லாதவங்களுக்கு கூட இப்போ மார்ச் மாதத்தில் மேலே கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீங்கள் இப்போ கரியரில் அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்தபடி ஒரு நல்ல உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். காரணம் என்ன, எதனால் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி உங்களுக்கு பாக்கியாதிபதி. மிதுன ராசிக்கு பொதுவாகவே சனி பாக்கியத்தோட அதிபதி. அந்த பாக்கியாதிபதி தொழில் பாவத்தில் இருக்கிறது இன்னொரு ப்ளஸ்ஸு. நம்ம லைஃப்பில் பொறுத்த வரைக்குமே நாம் செஞ்ச நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. நம்ம முற்பிறவின்னா நிறைய பிறவி, ஒரு பிறவின்னு இல்லை, அதுக்கு முன்னாடின்னு ஒரு 15 பிறவியில் செய்த நல்ல வினைகள் தீய வினைகள் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரித்து வைப்போம். அதனுடைய நல்ல வினைகளுக்கு உண்டான பலன்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் எடுத்துட்டு பாக்கியஸ்தானம் அப்படின்னு வைப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் ஏதாவது பொருள் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு லாக்கர் தருவாங்க. அதில் போய் ஏதாவது பொருள், டாக்குமெண்ட்டு, நகை வைக்கிறது அது இதுன்னு ஏதாவது வைக்கணும்னா வச்சுட்டு வரலாம். அது சேஃபாக இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி தான் நம்ம முன்ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய நல்ல வினைகள் நிறைய பேருக்கு நம்ம செஞ்சுருப்போம், நல்லது பண்ணியிருப்போம், புண்ணிய காரியம் ஏதாவது பண்ணியிருப்போம். இதனுடைய நல்ல பலன்கள் எல்லாம் அந்த பேங்க் லாக்கரில் வைக்கிற மாதிரி நம்ம ஜாதகத்தில் பாக்கியஸ்தானத்தில் வச்சுருப்பாங்க. அந்த பாக்கியாதிபதி ரொம்ப முக்கியம். இந்த பாக்கியஸ்தானத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு சனிதான். சனி நல்ல பாவங்களாக இருக்கும்போது பாக்கியத்துக்கு உண்டான பலன்கள் டெஃபினட்டாக கொடுப்பாரு. இப்போ 10ஆம் வீடு அந்த கர்மஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால டெஃபினட்டாக தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை மிதுன ராசிக்கு அடுத்த 2.5 வருஷம் டெஃபினட்டாக சனி பகவான் கொடுப்பார். அதில் சந்தேகமே வேண்டாம்.
இன்னொரு டவுட் வந்து வரலாம். இப்போ மிதுன ராசிக்கு பாக்கியாதிபதி சனி கரெக்டு. அதே மாதிரி அவர் இன்னொரு பாவமும் இருக்கே, அஷ்டமாதிபதியும் இருக்கே. அஷ்டமாதிபதி நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினிட்டாக நல்லது பண்ணுவார். காரணம் என்ன அப்படின்னா, அஷ்டமாதிபதி பக்கத்தில் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் 10ஆம் அதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறதுனால மைனஸ், அதாவது 10ஆம் அதிபதி அஷ்டமத்தில் இருந்தால் மைனஸ், அஷ்டமாதிபதி 10ல் இருந்தால் அது ஒரு ப்ளஸ்ஸு ஆயிடுது. அதுதான் சொல்கிறாங்க இல்லையா, ஜோதிட சாஸ்திரத்தில் 10ல் ஏதாவது பாவி இருந்தால் சொல்லுவாங்க. மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க முழுக்க பாவின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாக்கியாதிபதியும் அவர்தான். நம்முடைய நல்வினைகளும் உண்டான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அதே நேரத்தில் வாழ்க்கையில் சில விஷயங்களில் வந்து அஷ்டமாதிபதியாக வந்து சனிதான். இந்த 2 பாவத்துக்குமே மிதுனத்துக்கு சனிதான் அதிபதி. அதனால 2 விஷயத்தையுமே பண்ணுவார். அப்போ வந்து பாக்கியாதிபதின்றதுனால தொழிலில் முன்னேற்றத்தையும் கொடுப்பார், அதே தொழிலில் டவுனையும் வந்து கொடுப்பார். இப்போ வந்து டவுனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேலை பார்ப்போம், நல்ல வேலை வந்து உங்களுக்கு இனிமேட்டு கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு உட்கார்ந்து இருப்போம். கடைசி நேரத்துக்கு நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வேறு ஒருத்தருக்கு வந்து ஜஸ்ட்டு மிஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு மனவேதனை, ஒரு சங்கடம் படுற சூழ்நிலை அமையும். ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி இருக்கிறதால ஏதாவது தொழிலில் வந்த ஒரு விஷயத்த சில பேர், ஒரு வேலை போயிட்டு இருக்குது, வேலை வந்து நல்லா போயிட்டு இருக்கும், ஆனால் திடீர்னு இந்த வேலையை விட அடுத்த வேலை நல்லா போகும், இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவசரத்தை வேலையை விட்டுறாங்க. வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. அப்படி வேலை வந்து தேடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கேப் வரும், ஒரு 6 மாதம், 1 வருஷம் உட்கார்றாரு, அந்த மாதிரி ஆயிடும். அதுவும் இந்த அடுத்த 2.5 வருடம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அது எப்படி பார்த்தாலும் சனி அஷ்டமாதிபதி இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து நடுவில் நீங்கள் ஒரு சில தவறான முடிவுகள் உங்கள் கரியரில் ரிலேட்டடாக இருக்கும், எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு சில வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டாகும். அதனால் ஒரு முடிவு எடுக்கும்போது கரியரில் நல்லா யோசித்து கரெக்டாக பார்த்து எடுங்க. இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ஜோதிட ஆலோசனை, ஏதாவது ஜோசியரை பார்த்துட்டு முடிவெடுக்க, அது குறிப்பாக தொழில் ஒருத்தவங்க தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜோசியரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆரம்பிக்க. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், ரன் பண்ண முடியலை, பெரிய லாஸ் ஆயிடுச்சு, வேலையை விட்டுட்டு பிஸ்னஸுக்கு வந்தேன், இதை என்னால் பண்ண முடியல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு சிக்கலில் மாட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஜோசியர் ஞாபகமே வரும், அதுக்கப்புறமேட்டு தான் ஜாதகம் மேலே நம்பிக்கையே வரும். ஆனால் அப்போ அந்த டயத்தில் என்ன பண்ணுறது, எல்லாமே முடிஞ்சாச்சு. அவர் கரெக்டாக ஆரம்பிக்கக்கூடாத நேரத்தில் அந்த தொழில் ஆரம்பித்து செய்யக்கூடாத நேரத்தில் தொழிலை வந்து செய்வார். அவர் ஜாதகத்துக்கு இந்த தொழில் சப்போர்ட் பண்ணுமா, இப்படி வந்து நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம். அப்படி இல்லை, இப்போ வந்து நீங்கள் பெருசாக எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் வந்து ரிஸ்க்கு எடுக்கிறது வந்து இப்போ காலகட்டம் அந்த லெவலுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பாக்கியாதிபதி தொழிலை கொடுப்பார், அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியும் சனியாக இருக்கிறதுனால கண்மூடித்தனமாக நம்ம ஏதாவது முடிவு எடுத்து அது சொதப்பலாக முடியறதுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஏதாவது ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக ஜோதிட ஆலோசனைப்படி பார்த்து எடுக்கிறது நல்லது. நம்ம என்னதான் வந்து நல்லா இருந்தாலும், டைம் நல்லா இருந்தால் கூட சரிங்க, ஜாதகத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுற யோகம் கிடையாது அப்படின்னா எந்த நேரமாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னா ரன் பண்ண முடியாது. ஒரு ரொம்ப நல்ல பிஸ்னஸ் ஆனால் கூட நம்ம ஜாதகத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுற யோகம் இல்லை அப்படின்னா அந்த நல்ல டைம் இருக்கும்போது நம்ம வந்து யோசித்து முடிவெடுக்கணும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு தொழில் வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து
ஒரு 10 வருஷம் சம்பாதிச்சு காசு எடுத்துட்டு போய் நேரா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார் அப்படின்றதுறாருன்னா, அது எவ்வளவு கவனமா இருக்கணும். ஏன்னா, அவரு 10 ஆண்டு உழைப்ப வந்து அதனால தான் போடுறாரு. அதனால இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமா பார்த்து எடுக்கிறது நல்லது. ஏன்னா, எல்லாருமே முடிவுகள் எடுக்குறாங்க அப்படின்னா, எடுத்துட்டு அது தப்பானதுக்கு அப்புறமா தான் ஜோசியர்கிட்டயே வந்து நிப்பாங்க. அப்ப வந்து நம்மனால வேற என்ன பண்ண முடியும்? அதனால ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியர பார்த்து கொஞ்சம் தெளிவா முடிவு எடுத்துக்கிறது நல்லது. அதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அ ரைட். ஸோ தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். வேற என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சனியையும் பார்வையும் கர்மஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துல வரும். அதாவது மிதுனத்துக்கு பார்வை கர்மஸ்தானத்தின் 12ஆம் வீட்ல சனியுடைய 3ஆம் பார்வை வரும். 3ஆம் பார்வைன்றது முயற்சி. ஆ பார்வைன்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்றோங்க. அந்த முயற்சி நடக்குமா, நடக்காதா அப்படின்னு சொல்றது தான் இந்த முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். அதுதான் 3. சனியோட 3ஆம் பார்வை 12ல வந்து விழுறதுனால சில பேரு ஃபாரின் போகணும், இல்ல வெளியூர் போகணும். இப்ப சில பேர் சென்னையில வேலை பார்ப்பாங்க. அவங்க ஏதாவது பெங்களூருக்கு ட்ரை பண்றாங்க. சில பேர் வந்து இங்க இருந்து வெளிநாடு ஏதாவது கனடா இல்ல வந்து யூரோப்பியன் இந்த மாரி வந்து எங்கேயாவது போகலாமா, ஜாப் கிடைக்குமா அப்படின்னு முயற்சி பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் இன்றைய காலகட்டத்துல இருக்காங்க. நிறைய பேர் எல்லாருமே வந்து வெளிநாடு வந்து எங்கேயாவது போய் செட்டில் வந்து ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் சம்பாரிச்சு வந்துரணும் அப்படின்னு எண்ணம் இருந்தா காலகட்டத்துல எல்லாருக்குமே இது அப்பப்போ வந்து மிதுன ராசிக்கு இந்த மாதிரியான வெளியில போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். போலாமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா சனியுடைய முயற்சி பார்வை 3ஆம் பார்வை வந்து கரெக்டா உங்களுடைய 12 2ஆம் வீடு விரயஸ்தானத்துல உள்ளது. அது விரயம்னா செலவு மட்டும் கிடையாதுங்க. அயல்நாடையும் குறிக்குது. 12ஆம் பாவம் நம்ம பொறந்த இடத்தை விட்டு தூரமா பிரயாணம் பண்றது, ரொம்ப தூரம் போறது, இந்த ஸ்டேட்ட விட்டு வேற ஸ்டேட் போறது, இல்ல வேற கண்ட்ரி போறது, இது எல்லாமே வந்து 12ஆம் பாவம் தான் சொல்லக்கூடிய இடம். அந்த 12ஆம் சனியோட பார்வை இருக்கிறதுனால வெளியில வந்து போகணும் அப்படின்னு முயற்சிக்கக்கூடிய மிதுன ராசிக்கு எல்லாருக்குமே சனியோட கூட முழு சப்போர்ட் உண்டு. அதனால அடுத்த 2.5 வருஷம் மிதுன ராசிக்கு வெளிநாடு போறதுக்கு நல்ல யோகம் இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க அதற்கு உண்டான முயற்சிகளை வந்து எடுக்க ஆரம்பிங்க. மார்ச் மாதத்துக்கு மேல அதுக்கு உண்டான ஸ்டெப்பு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டெஃபினிட்டா இந்த சனியோட முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு உண்டு. நம்ம வாழ்க்கையில எல்லாருமே சனியை பத்தி நெகட்டிவாவே சொல்லி பயந்து இருக்காங்க. அதாவது சனி வந்து இந்த 7.5 சனி, அஷ்டம சனி இந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லாம் எவ்வளவு டஃப்பான டைம் கொடுக்குமோ அது எல்லோருக்குமே எல்லா மக்களுக்குமே ரீச் ஆகிருக்கு. அதே சனி ஒரு சில நல்ல பாவங்களில் வரும்போது பல நல்ல விஷயங்களையும் கொடுக்கும். அது எல்லோருக்கும் போய் சேர்ந்து இருக்கா அப்படின்னா அது சேர்றதுல அதுதான் இல்லை. இப்போ மிதுன ராசிக்கு கர்மஸ்தானத்தில் வரக்கூடிய சனி தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வெளியில் போயிட்டு வேலை பார்க்கறது, செட் அதே மாதிரி வந்து அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதில் சந்தேகமே வேண்டாம். இந்த மாதிரியான விஷயங்களில் அடுத்தடுத்து சனியுடைய 7ஆம் பார்வை மிதுனுக்கு சுபஸ்தானத்தில் விழுது. சுபஸ்தானத்தில் சனியோட பார்வை விழுவது நல்லதா கெட்டதா? முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு அது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா மிதுன ராசிக்கு சனிதான் பாக்கியாதிபதின்னு சொல்லிட்டேன். பாக்கியாதிபதி உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கறது ரொம்ப நல்லது. அடுத்த 2.5 ஆண்டு காலம் உங்களுடைய சுகம் அதிகரிக்கும். என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து வாங்குறது இதெல்லாம் அமையறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு சொந்த வீடு எப்படியாவது ஒன்றாவது வாங்கிடணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்குங்க. அதற்கு உண்டான முயற்சி எடுத்தாலும் சில நேரங்களில் கைகூட மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா அதற்கு கிரகங்களுடைய சப்போர்ட் இல்லை. அதற்கு உண்டான சப்போர்ட் கிடைக்கும்போது நம்ம முயற்சி எடுத்தோம்னா டெஃபினட்டாக கை கொடுக்கும். இப்போ அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்தில் மிதுன ராசிக்காரவங்க சொந்த வீடு வாங்குறது, சொந்த வீடு கட்டுறது, சொந்தமாக ஏதாவது நிலம் வாங்குறதுக்கு, சொந்தமாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே
டைம் நல்லா இருக்கு. ஒருத்தர் சாதாரணமா சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு டூ வீலர் வாங்குறார். டூ வீலர் போயிட்டுருக்கிறவங்க கார் வாங்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா, டெஃபினிட்டா வாங்கலாம். சாதாரண ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறவங்க, அடுத்த அடுத்த ரேஞ்சில இருக்கக்கூடிய கொஞ்சம் லக்ஸரியான கார் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய லெவல் சுகம் எந்த லெவல்ல இருக்கோ அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டம் வந்து வளர்ச்சியை வந்து டெஃபினட்டா சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா அவர்தான் உங்களுடைய பாக்கியாதிபதி. அவர் அஷ்டமாதிபதியா இருக்கிறதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த சுகத்தை ஏதாவது ஒரு கடன் பட்டு கொஞ்சம் வாங்குற மாரி அமையும். ஒரு வீடு வாங்குனோம்னா கடன் ஏதோ ஒரு விதத்துல வந்துரும். அதனால இப்ப பாக்கியாதிபதி, அஷ்டமாதிபதி 2ம் சனிதான். அவர் உங்க சுகஸ்தானத்த பார்க்கறதுனால இதுல ப்ளஸ்ஸு அப்படின்னு என்னன்னா சொத்து கிடைக்கும். மைனஸ் என்னன்னா கடனும் வரும். அதுதான் விஷயம். அதனால இப்ப கடன் வாங்கி சொத்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா அது அஷ்டமபதியோட வேலை. ஏதோ ஒரு விதத்துல செஞ்சாகணும். இல்லைன்னா கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது இது தப்பு கிடையாது. ஆனா கடன் வந்து எந்த லெவலுக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம கையில காசே இல்ல. ஃபுல்லாத்தையும் கடன்ல தான் வாங்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க. நம்ம கையில ஒரு பாதி காசு வந்து இருக்கு. மீதி பாதி காசு கடன் வாங்கி வாங்கணும்னா, தாராளமா கடன் போடலாம். தப்பு கிடையாது. அதனால நம்ம கையில எவ்வளவு காசு இருக்கோ, அதுக்கு ஏத்த மாதிரி திட்டத்த போடுங்க. நம்ம சில பேர் வந்து என்னன்னா கையில காசே இருக்காது. பெருசா பிரம்மாண்டமா திட்டம் போட்டுருவாங்க. நல்லா இருக்கும்போது கரெக்ட்டா போகும். டைம் கொஞ்சம் சரியில்லைன்னா அப்பதான் சிக்கல்ல மாட்றாங்க. அதனால நம்ப கையில எவ்வளவு பணம் இருக்கோ, அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் லோன் போட்டு வாங்குங்க. அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறது கரெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க. டெஃபினிட்டா இந்த காலகட்டம் சொத்து சுகம்ங்கிறது ஏறும். ரைட்டுங்க. இதெல்லாம் அடுத்து சனியினுடைய 10ஆம் பார்வை, தொழில் ஸ்தான பார்வை. தொழில் பார்வைன்னு அ சொல்லுவோம். அது எங்க விழுது அப்படின்னா, மிதுனத்துக்கு 7ஆம் பாவத்துல விழுது. உங்களுடைய பார்ட்னர குறிக்கக்கூடிய பாவம் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி குறிக்கக்கூடிய பாவம். அதுல சனியே 10ஆம் பார்வை விழறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மூலியமா லாபம் உண்டு. உங்க வைஃப் வந்து வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க. ஆல்ரெடி எங்க ஒய்ஃப் வந்து வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன நடக்கும்? அவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி. இதை விட ஒரு நல்ல ப்ரமோஷன் வந்து இதை விட ஒரு நல்ல பெட்டர் ஜாப் ஏதாவது கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. சனி வந்து தன்னுடைய 10ஆம் பார்வையால உங்களுடைய பார்ட்னருக்கு உண்டு. தொழில்ல முன்னேற்றத்த டெஃபினிட்டா கொடுக்கும். ஏன்னா 7ஆம் பாவம்னாலே உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி அவங்களுக்கு முன்னேற்றத்தை ஏதோ ஒரு வகையில விதத்துல இந்த சனி பிடிக்கும். குறிப்பா வந்து தொழில் ரீதியான விஷயங்கள்ல உங்க வாழ்க்கையில இந்த கட்டத்துல உங்களுக்கு பார்ட்னர் வந்து அவங்க கரியர்லயும் சரி கொஞ்சம் ஏதாவது முயற்சி செஞ்சாங்கன்னா டெஃபினட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு முன்னேற்றத்தையும் தரும். மிதுன ராசிக்கு இந்த கர்ம சனி அடுத்த 2½ ஆண்டு காலம் கொடுக்கக்கூடிய பலன்கள் இதுதாங்க. ரொம்பவுமே வந்து நல்ல பலன்கள். இந்த காலகட்டத்த நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து என்ன பண்ணுங்க, சரியான முறையில யூஸ் பண்ணிக்கிங்க. யூஸ் பண்ணிட்டு அத ஃபாலோ பண்ணி உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், கடன் வாங்கி பண்ணணுங்கிற சூழ்நிலையும் வரும். ஆனா ஒரு 50% பணத்த உங்களுடையதாகவும், 50% பணத்த மட்டும் கடன் வாங்குற மாரியும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த காலகட்டம் வரும்போது, கிரகநிலை மாறும்போது கடன்னால சிக்கி மனவேதனை படக்கூடாது. அதுக்கப்புறம் இதனால வாங்குன சொத்துக்களே வித்து கடன கட்டுற மாரியான சூழ்நிலையையும் உருவாக்கிறக்கூடாது. அதனால வருமானத்தையும் நீங்க உயர்த்திக்கிறதுக்கான வாய்ப்புகள இந்த காலகட்டத்துல பார்த்துக்கங்க. இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. நன்றி.